எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த இடத்துல பவுல் எபிரேயருக்கு ஒரு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்வாரு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்துல எதை விட்டுறோம் அப்படின்னா தைரியத்தை விட்டுறோம். தைரியத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான பயம் நம்மள ஈஸியா கேட்ச் பண்ணுது. இப்ப இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில முதல்ல நம்மளுக்கு ஒரு தேவை தைரியம். எப்படின்னா, நீங்க நம்ம புற ஜாதிகளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது கடவுளை அறியாத ஜனங்கள் ஈஸியா தீல நடந்துடுறாங்க. ஈஸியா எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. ஒரு காரியத்தை ஈஸியா முடிச்சிடுறாங்க. மலை மேல ஈஸியா ஏறிடுறாங்க. எவ்வளவு படிக்கட்டா இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு ஏறிடுறாங்க. எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் பஸ்ல ஏறுறதுக்கு பயப்படுறாங்க. டிராவல் பண்றதுக்கு பயப்படுறாங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ அப்படின்னா பயம் நம்மள ஈஸியா ஆளுகை செய்யுது. அப்படின்னா ஒரு ஒரு காரியம் ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம பயப்படுறோம். அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்க தைரியம் எப்படிப்பட்டது, மிகுந்த பலனுக்கு எதுவானது அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. நம்ம தைரியத்தை மிஸ் பண்ணக்கூடாது, தைரியத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னா எல்லா விதத்திலும் தைரியம் நமக்கு அவசியமா இருக்குது. நீங்க பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல வாசிச்சு பார்த்தா தைரியம் சொல்லுவாங்க, தைரியமா இரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். எப்படின்னா இந்த தைரியம் வந்து நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த தைரியம் மிகுந்த பலனை கொண்டு வரும். இந்த தைரியம் தான் நன்மைகளை கொண்டு வரும். ஆனா அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒண்ணு டாக்டர் சொல்லிட்டா அவ்வளவுதான், இருக்கிற நாடி நரம்பெல்லாம் அந்து போற மாதிரி ஒரு பயம். ஏதாவது ஒரு மனுஷங்க சொல்லிட்டா அதை குறித்து பயம். ஏதாவது ஒரு ஊழியக்காரங்களே நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா அதை விட பெரிய பயம். அப்படின்னா எதை கேட்டாலும் பயந்து, எதை பார்த்தாலும் பயந்து, எது செஞ்சாலும் பயந்து, இப்படியே பயந்து பயந்து பயந்து. ஆனா நம்மளுக்கு ஒரு பேர் இருக்குது, விசுவாசிகள் அப்படின்னு. இந்த விசுவாசிகளின் பயம் தான் டாப்ல இருக்குது. அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உலக பிரகாரமான மனுஷங்க அவ்வளவு ஈஸியா வேலைகளை பாக்குறாங்க, அவ்வளவு ஈஸியா போய் வேலைகளை சுதந்திரிக்கிறாங்க, அவ்வளவு ஈஸியா பிசினஸ் சுதந்திரிக்கிறாங்க, அவ்வளவு ஈஸியா ஒர்க் பிளேஸ்ல எவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்னு தைரியமா செயல்படுறாங்க. ஆனா இந்த தைரியம் விசுவாசிகளுக்கு இருக்கிறது இல்ல. என்ன அப்படின்னா, நம்ம தைரியமா இல்லைனாலும் பரவாயில்ல, பயப்படாம இருந்தாவது ஓரளவுக்கு ஓகே. ஆனா நம்ம தைரியமாவும் இருக்கிறது இல்ல, பயப்படாமையும் இருக்கிறது இல்ல. இந்த ரெண்டும் தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது இந்த வேலையில. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்றாரு, உங்க மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. அப்படின்னா இந்த தைரியத்தை நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்குரிய கிருபைகளை கர்த்தர் தருவார். எப்படி நான் சொல்றேன், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு ஒரு ராஜாவை குறித்து, யூதருடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ஒரு ராஜாவார. இந்த ராஜா வந்து அவர் அந்த எசேக்கியாவை குறித்து பைபிள் ஒரு அட்ரஸ் பண்ணும். 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. இப்போ ஒரு சர்டிபிகேட் பைபிள் சொல்லுது எசேக்கியாவுக்கு, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில அவனுக்கு பின்னாடியும் அவனுக்கு முன்னாடியும் அவனை போல ஒரு ராஜா இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் அவனோடு இருந்தார். 2 ராஜாக்கள் 18:7 சொல்லும், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இப்ப இந்த கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு எசேக்கியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நிறைய பாசிபிளான காரியங்கள் நடக்குது. அதுல அவன் ஒரு பெரிய தைரியமான ஒரு மூவ் பண்றான். என்ன பண்றான்னா, அசீரிய ராஜாவை சேவிக்காம அவனுடைய அதிகாரத்தை எசேக்கியா தள்ளி விட்டுறான். ரைட். இப்ப தள்ளி விட்டவன எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது, 2 ராஜாக்கள் 18:13 யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரீப் கரெக்டா எப்படி எங்க வந்து முட்டுது பாத்தீங்களா. அவன் அதிகாரத்தை தள்ளி விட்டவனே, எந்த அதிகாரத்தை தள்ளி விட்டானோ அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரீப் யூதாவுக்கு விரோதமா வர்றான். யூதாவுக்கு விரோதமா வந்து ரப்சாக்கே அனுப்புறான். அவனுடைய அசிஸ்டன்ட் அனுப்பும்போது அவன் சொல்றான், அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்ப வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன, யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் முன் என்று நீ சொல்லுகிறாயே. இப்ப நல்ல கவனிங்க, உங்களுடைய பவரை, உங்களுடைய நம்பிக்கைய, உங்களுடைய அஸ்திபாரத்தை பிசாசு எப்படி அசைப்பாங்கிறத மட்டும் நீங்க கவனிச்சுட்டா போதும். உங்களை எப்படி உங்களுடைய விசுவாசத்தை டைவர்ட் பண்ண அவன் ட்ரை பண்ணுவாங்கிறத நீங்க கவனிச்சுட்டா போதும், ஈஸியா ஜெயிக்கலாம். அவன் அந்த ரப்சாக்கே, அதாவது இந்த அசீரியா ராஜாவுடைய அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான் எசேக்கியா அசிஸ்டன்ட, நீ யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு என்று வேற இல்ல, நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்ல கவனிங்க, இப்ப ஒரு பாயிண்ட் அந்த அவன் சொல்றான். என்ன சொல்றான்னா,
தெரிந்த நாணல் கோலாகி அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அவன் உள்ளங்கையில் பட்டு உருவி போகும். எகிப்தின் ராஜாவாகிய பர்வோனும் தன்னை நம்புகிற அவருக்கும் இப்படியே இருப்பான். ஃபர்ஸ்ட் பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ற ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எதை சொல்லி கர்த்தரை நம்புகிறோமோ அது இல்லைன்னு போய் சொல்றோம். அப்படின்னா பொதுவா கர்த்தரை துதிக்கும் போது அவரை துதிப்பாங்க. எப்படின்னா, நீங்க இப்ப சங்கீதம் 136 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல அவ்வளவு ஜெயத்தை பத்தி சொல்லியிருக்கோம். இவங்க பிலீவ் பண்ற ஒரு பிலீவ் என்னன்னா, கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தாரு, கர்த்தர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரு, பர்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்துல மூழ்கி எடுத்தாரு, பர்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினாரு. இதெல்லாம் நீ நம்பாத. நல்ல கவனிங்க, இவங்க எந்த இடத்துல அந்த நம்பிக்கையை உடைக்கிறாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் நம்பாத. நீ எகிப்து நீ ஜெயிச்சிட்டன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படி நினைக்காத. அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்துல அவங்க எப்படி டியூன் பண்றாங்க? 2 ராஜாக்கள் 18:22 எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களாகில். நல்ல கவனிங்க, உங்களுடைய ஃபெய்த்த பிசாசு எப்படி தெரியுமா உடைப்பான்? உங்களுக்கு ஏத்த வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க ஃபெய்த் உங்களுக்கு குறையுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். எப்படின்னா, நீ ஒன்ஸ் உனக்கு ஒரு பலவீனம் வந்தது ரைட்டு தான், அதுல உனக்கு சரியாச்சு. பட் இந்த பலவீனம் அப்படி இல்ல, இந்த பலவீனம் கண்டிப்பா உன்னை அடிச்சிடும். இது யாரு சொல்லுவானா? உங்க கூட இருக்கிற விசுவாசியே சொல்ல சான்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு பிரச்சனையில இருந்து கர்த்தரை உங்களை விடுவிச்சுட்டாருன்னு நீங்க துடிச்சிட்டு இருப்பீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தரின் வலது பக்கத்துல இருக்கிறார், பின்னாடி இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார், எல்லாம் ரைட் அறிக்கை பண்ணுவீங்க. பட் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது சைலண்டா உங்களுக்கு வர்ற வார்த்தை என்னன்னா, அந்த நேரத்துல பிசாசு மனுஷங்களை கொண்டு உங்கள்கிட்ட பேசுற ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்த பாரு, நீ அதுல ஜெயிச்சிட்ட, கரெக்ட் தான், அது ஏதோ ஒரு இயற்கையில நடந்துருச்சு, ஆனா அதுக்காக இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியே வர்றது ஈஸி நினைச்சிடாத அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போறாரு. இந்த மனுஷன் இவங்கிட்ட பவர் இருக்குது. நல்லா உங்களுக்கு அதை அழகா காமிக்கிறேன். 2 ராஜாக்கள் 18:23 சொல்லும். இந்த ரப்சாக்கே என்ன பேசுவான் அப்படின்னா, நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுக்குறேன், நீ அவைகளின் மேல ஏறத்தக்கவர்களை சம்பாரி. அப்படி நீ சம்பாரிச்சு, இப்ப என்னன்னா, உனக்கு சண்டை போட, நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, உனக்கு சண்டை போட வக்கில்லைன்னா நான் உனக்கு தர்றேன்டா, 2000 குதிரையை தர்றேன், 2000 வீரர்களையும் தர்றேன், நீ எனக்கு சண்டை போடு. சண்டை அவன் சொல்றான் 18:24 கூறாதே போனால் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? அப்படின்னா நல்ல கவனிங்க, இதுல பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படின்னா, நீ உனக்கு நான் குதிரையை தர்றேன், வீரர்களை தர்றேன், சண்டை போடு அப்படின்னு கூப்பிடுறவன் எதுக்கு கர்த்தர் செஞ்ச அற்புதங்களை குறை சொல்லணும்? இப்ப இவனுக்கு அசீரிய ராஜாவுக்கு யூத ராஜாவினுடைய படையை கம்மினா டைரக்டா சண்டை போட்டு ஜெயிக்கலாம். பட் ஆனா அவன் ஜெயிக்கல. நல்ல கவனிங்க, பிசாசுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை உடைக்கணும், உங்களுடைய ஃபெய்த்தை உடைக்கணும், உங்களுடைய ஹார்ட்டை உடைக்கணும். இதுதான் அவனுடைய கோலா இருக்கும். அதுக்கு அவன் யூஸ் பண்ற ஒரு ஆயுதம், எது சொன்னா நீங்க சோர்ந்து போவீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும், எது சொன்னா உங்க ஃபெய்த் குறையும்னு அவனுக்கு தெரியும், எந்த இடத்துல அடிச்சா நீங்க தளர்ந்து போவோம். அதாவது உங்கள்ட்ட இருந்து முதல்ல அவன் எடுக்க நினைக்கிறது தைரியம். இந்த தைரியத்தை உங்கள்ட்ட இருந்து புடுங்கிட்டானா உங்களை ஜெயிச்சிடலாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த சனகரிப் ராஜா கிட்ட இவ்வளவு பவர் இருக்குதுன்னா, இந்த சனகரிப் ராஜா கிட்ட இவ்வளவு, உங்களுக்கு நான் ஈஸியா ஷார்ட்டா சொல்றேன், இந்த எசேக்கியா ஜெபம் பண்ணி தான் 185,000 பேரை ஒரே நாள்ல நைட்டுல கர்த்தருடைய தூதன் கொல்லுவான். அப்படின்னா அவ்வளவு ஆயுதம் இருக்கிற ஒரு மனுஷன், அவ்வளவு படைபலம் இருக்கிற ஒரு மனுஷன், அவ்வளவு பணபலம் இருக்கிற மனுஷன் ஏன் பேசணும், ஏன் கான்ஃபர்மேஸ்க்கு வரணும்? அவன் சொல்றான். இன்னொன்னு நல்லா கவனிங்க, உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்றேன். 2 ராஜாக்கள் 18:25 இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றான், இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே. இது உச்சகட்டமான ஒரு டைலாக். நான் இப்ப உங்களுக்கு காலையில அதுதான் டீச் பண்ணேன். ஆவியானவர் இந்த நாள் அருமையா எனக்கு வழி நடத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, இதுதான் ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. என்னன்னா, உங்களை மடக்கிறதுக்கு கோயில் பூசாரியே பிசாசு யூஸ் பண்ண மாட்டான். நல்ல கவனிங்க, உங்களை மடக்கிறதுக்கு, உங்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு, உங்க எல்லையில உங்க கூட இருக்கிற ஒருத்தரை தான் அவன் யூஸ் பண்ண கூடும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ நீ நம்பிக்கை வச்சாலும் இந்த காரியம் நடக்குமான்னு பாரு, இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு யோசி, இதுல கர்த்தர் கிரியை செஞ்சிருவாரா அப்படின்னு ஒரு மாதிரி இழுத்தாங்கன்னா நீங்க சொல்லணும், ரொம்ப இழுக்காத, இதுவரையிலும் கர்த்தர் என்னை நடத்தினார், இனிமேலும் என்னை நடத்துவாரா. நீங்க நல்ல கவனிங்க, பேச பழகிறது தான் கர்த்தருடைய ஆயுதம்.
கர்த்தருடைய கிரியைகளை நீங்க எப்படின்னா, பிசாசு சொல்லுவான் உனக்கு இதுதான் உனக்கு இந்த வியாதி தான் உனக்கு இது பெருசாயிரும், இது பயங்கரமா நீ இதுல பாடுபடுவ, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல ஏதாவது பிரச்சனைனா இதை பாரு இது எப்படி ஆயிரும், இப்படியே உங்களை கிரியேட் பண்ணி பயமுறுத்தி தைரியத்தை தூக்குற ஒரு வேலையை தான் இவன் பாப்பா. இந்த சனகரிப்புக்கு இவ்வளவு பலம் இருந்ததுன்னா, இந்த சனகரிப்புக்கு இவ்வளவு படைபலம் இருந்ததுன்னா, ஏன் டைரக்டா வந்து யூதாவை அடிக்க வேண்டியதானே, ஏன் டைரக்டா வந்து எசேக்கியாட்ட மோத வேண்டியதானே, ஏன் அவங்களுக்கு ஆளை கூட்டு பேசணும், ஏன் அவங்களுடைய மந்திரியை கூட்டு பேசணும், ஏன் இப்படி கர்த்தரை குறை சொல்லணும். கர்த்தரை குறை சொல்றதெல்லாம் விட இவன் உச்சகட்டமா ஒரு டயலாக் அடிக்கிறான் பாத்தீங்களா, இந்த ஸ்தலத்தை அழிச்சு போடுன்னு கர்த்தர் சொன்னாருன்னு வந்து ஏதாட்ட சொல்றான், எசேக்கியாக்கு நிருபத்தை சொல்றான். அப்ப நல்லா கவனிங்க, அப்ப என்ன நடக்கும்னா சில நேரத்துல ஒரு டூப்ளிகேட்டான வார்த்தைகள் உங்களுக்கு வரும். நீங்க போய் விசுவாசத்துல நிப்பீங்க, இல்ல ஒருவேளை இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு யாரு சொல் ஒருவேளை நீங்க ஜெபிக்க சொல்ற மனுஷங்களே கூட சொல்லுவாங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் சொல்லுவாங்க, இருந்தாலும் இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி. நல்ல கவனிங்க, உங்க ஃபெய்த்தை விட்டுறக்கூடாது. இவன் இந்த மனுஷனுடைய உச்சகட்ட பொய் என்னன்னா, கர்த்தருடைய கட்டளை இல்லாம இந்த ஸ்தலத்தை நான் அழிக்க வந்துட்டனோ, அப்படி கிடையாது. இந்த ஸ்தலத்துக்கு விரோதமா இவன் யார் சொல்றா, யூதாவை போய் அழிச்சிருன்னு கர்த்தர் சொன்னதா இவன் சொல்றான். சொல்லிட்டு கர்த்தர் என்னோடு சொன்னாரே சொல்லிட்டு அவங்க சொல்றான், எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரிய ராஜா சொல்லுகிறதாவது என்ன சொல்றான்னா, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையை கொண்டு வாங்க, நான் வந்து உங்களை தேசத்துக்கு ஒப்பான, அதாவது உங்க தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை ரசமுள்ள தோட்டமுள்ள தேசமும் அப்பமும் திராட்சை தோட்டமுள்ள தேசமும் ஒளிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகி சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும். எப்படி நயவஞ்சகமா இவங்களுடைய பலத்தை திருடுறாங்க பாத்தீங்களா. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம்டா, நீ சண்டையே போட வேண்டாம், நீ என்கிட்ட வந்து கான்ஃபர்மைஸ் ஆகு. அவன் எப்படி ட்ரிக்கா வேலை செய்யறான், என்னோட கான்ஃபர்மைஸ் வா, நீ வந்து நீ நினைக்கிறத விட நான் உன்னை வாழ வைப்பேன், நீ நினைக்கிறத விட உன்னை உயர்த்தி வைப்பேன், நீ நினைக்கிறத விட உன்னை இதுதாங்க பிசாசனுடைய பெரிய ட்ரெண்ட். நம்மள ஏதாவது ஒரு கான்ஃபர்மைஸ்க்கு உட்படுத்தி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்டியன்ஸ் ஜோசியம் பாக்குறாங்க தெரியுமா. உண்மை அதுதான், நிறைய பேர் எனக்கு தெரியும், எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் ஜோசியம் பாக்குறாங்க. இன்னும் எத்தனையோ கிறிஸ்டியன்ஸுடைய வீட்டுல ஜாதகம் இருக்குது. இது நீங்க எல்லாத்துக்குமே நம்மளே ஐடென்டிஃபை பண்ண முடியும். எத்தனை பேர் வீட்டுல இன்னும் கிறிஸ்டியன்ஸ் ஜாதகம் வச்சிருக்காங்க தெரியுமா. எத்தனை பேர் வீட்டுல இன்னும் ஜோசியம் பாக்குற பழக்கம் இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் குறுக்கு வழியில எத்தனையோ செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா, கர்த்தர் செய்ய மாட்டாருன்னு நினைச்சு, கர்த்தர்கிட்ட வார்த்தை இல்லைன்னு நினைச்சு, கர்த்தருடைய கிரியைகளை அவங்க விரும்பாம ஷார்ட் கட்ல, அதாவது என்னன்னா, இதை செய், இது சீக்கிரமா உனக்கு நடந்துரும், இதை பாரு, இது உனக்கு சீக்கிரமா கிடைச்சிரும், இந்த வழியில முயற்சி பண்ணு, இது உனக்கு சீக்கிரமா வந்துரும்னு சில கான்ஃபர்மைஸுக்கு போற கிறிஸ்டின்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவந்துதான் பெரிய தந்திரம். இவங்க படைபலம் இருக்குன்னா, பணபலம் இருக்குன்னா, இவங்க போராடுற சக்தி இருக்குன்னா, இவன் சண்டை போட வேண்டியதானே, ஏன் வந்து பேசுறான், ஏன் குறை சொல்றான். நல்ல கவனிங்க, உங்க கூட ரொம்ப சண்டை போடுறாங்களா, நான் சொல்றதோடைய தீமை இதுதான். உங்களை ரொம்ப மட்டம் தட்டுறாங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு. உங்க வேலை ஸ்தலத்துல உங்களோட ரொம்ப போராடுறாங்கன்னா நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க முன்னேறுவீங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். உங்க கூட சில உங்கள் சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ் உங்க கூட சண்டை போடுறாங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க மேல அபிஷேகம் இருக்குதுன்னு. சில பேர் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க மேல கர்த்தருடைய முத்திரை இருக்குதுன்னு. ஏன் ஆபேல காய்காரமா பார்த்தானா, கர்த்தருடைய அங்கீகாரம் இருந்துச்சுன்னா உங்களை மனுஷங்க காய்காரமா தான் பார்ப்பாங்க. தாவீதின் மேல தாவீத புகழ்ந்து பாடின உடனே சவுல் தாவீதை காய்காரமா பார்த்தான். அப்படின்னா உங்களை ஒரு மாதிரி முறைக்கிறாங்கன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் வேலை செய்யுது, உங்களை ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா உங்களுக்குள்ள அபிஷேகம் இறங்கி இருக்கு, உங்களை ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றாங்கன்னா நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு கிரியை செய்யறார். ஒரு மாதிரி உங்களை ஒதுக்கி வைக்கணும், புறம்பே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல கவனிங்க, இந்த எசேக்கியா ஒண்ணுமே சொல்லல, நீ நிறைய பேசுதான்னு சொல்லிட்டு அந்த நிருபத்தை எடுத்துட்டு போய் அருமையா ஒரு வேர்டு சொல்றாங்க. 2 ராஜாக்கள் 19:18 அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான், அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நீர் துளியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிங்க, அவங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே எடுத்துட்டு போய் கர்த்தர்கிட்ட சொல்லும் போது நீங்க சொல்லணும், நான் இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு சீக்கிரம் தான் சொல்லி தர போறேன். கர்த்தர் எல்லா நேரத்திலையும் வைராக்கியமா கிரியை செய்ய மாட்டார். ஆனா அவர் வைராக்கியமா கிரியை செய்ய வைக்கிற ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை தான் இப்ப எசேக்கியா யூஸ் பண்றாரு. அவர் அழகா சொல்றாரு, தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைகள் தப்புவித்து ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. 2 ராஜாக்கள் 19:31 ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமிலும்
தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். எப்படின்னா, ஆண்டவரை உசுப்பேத்த மாதிரி ஜெபிக்க தெரியணும். அது எப்படி பிரதர் ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே கிளப்பி விடுற மாதிரி எப்படி ஜெபிக்க முடியும்னா, நல்ல கவனிங்க, அதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஆண்டவருக்கு அந்த ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு செய்யக்கூடாது. அப்படி நீங்க என்ன சொல்லணும்? கர்த்தாவே, உங்க நாமம் என் மேல இருக்குதே அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்களை தானே ஜனங்கள் பேசுவாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்க நாமம் தானே தூஷிக்கப்படும். என் பிள்ளைகள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பேரு தானே கெட்டு போகும் அப்படின்னு அவரை கவர் பண்ணி ஜெபிக்க தெரியணும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்துக்கு ஒரு ஒண்ணும் தெரியல, தலையும் புரியல, வாலும் புரியல, என்ன செய்யறாங்கன்னே தெரியாம, ஆண்டவரே பிரச்சனை இருக்கு. இது ஒண்ணுதான் பிரச்சனை இருக்கிறது, உங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். பட் ஆனா அவரை கிரியை செய்ய வைக்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றதுடைய டேலண்ட் இந்த நாள்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தேவை. இசைக்கியா போய் அவன் என்ன சொன்னா, எகிப்துல உங்க தேவன் கிரியை செஞ்சுட்டாருன்னு நீ இங்க கிரியை செய்ய நினைக்காத. அது போல எங்க கூட எங்க கடவுள் இருந்தாருங்கிறதுனாலதான் இத்தனையும் நாங்க ஜெயிச்சு இதையும் உங்க கடவுள் தான் ஜெயிக்க கொடுத்திருக்காருன்னு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நேர போய் கர்த்தர்ட்ட சொல்லும் போது அவர் அழகா சொல்றாங்க, இசைக்கியா அதெல்லாம் உண்மைதான் ஆண்டவரே, அவங்க தேவர்கள் எல்லாம் நெருப்புல போட்டது உண்மைதான். ஆனா அது தேவன் கிடையாதுல்ல, அது கல்லு தானே, அது மரம் தானே. ஆனா நீங்க யாரு? நீர் கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அப்படி ஐஸ் வச்சு ஜெபிக்கணுங்க. நீங்க ஐஸ் வைக்கிறீங்கிறது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்க பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு உங்கள்ட்ட இருந்து வாங்கணும்னா ஒரு விதமா பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அவங்க பேசுறதுக்காக சில இதை செய்வீங்க பாத்தீங்களா? அங்கதான் ஐத் இருக்குது, அங்கதான் அன்பு இருக்குது, அங்கதான் உங்களுடைய டேலண்ட் இருக்குது. நீங்க பேசுறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சங்கீதம் 115 தாவீது சொல்லும் போது சொல்லுவாரு, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது நாமத்துக்காக இதை செய்யுங்க. அனுபவிக்கிறதெல்லாம் இவரு, ஆனா பழியை தூக்கி எங்க மேல போடுறாரு? தாவீது மேல. நல்லா கவனிங்க, இது பழி போடுறது இல்ல, இதுதான் சீக்ரெட். ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய கர்த்தர், எவ்வளவு பெரிய ஆண்டவர், இது உங்களால செய்ய முடியும். நீர் சேனைகளின் கர்த்தர், இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. நீர் மகா பயங்கரமான தேவன், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது 1 by 1 அவரை புகழ்ந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட், அவரை புகழ்ந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட், அவரை புகழ்ந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட். இதுதாங்க கிறிஸ்டியானிட்டியுடைய பவர். இந்த பவரை தெரிஞ்சுக்கிட்டா, இந்த சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இதை ஏசாயா சொல்லும் போது சொல்லுவாரு, சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அப்படின்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது, வைராக்கியத்தோடு செய்யணும். எத்தனை பேரு ஆமேன்னு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேரு நீங்க பிலீவ் பண்ண போறீங்கன்னு தெரியல. இது ஒரு பெரிய ஸ்பீச்சா, உங்களை நான் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு எமோஷனல் ஸ்பீச் கிடையாது. நான் இப்ப உங்களுக்கு இம்பார்ட்டேஷன் ஒண்ணு கொடுக்குறேன். உங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது, வைராக்கியமா கிரியை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்கன்னு தெரியல. நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் உங்களை பாக்குறாரு, நீங்க டைப் பண்ணியும் உங்களுக்கு கர்த்தர் எப்படி வேணுமா அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு நீங்க என் ஜெபத்துக்கு கிரியை செய்யக்கூடாது, என் ஜெபத்துக்கு கிரியை செய்யறவரா மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு வைராக்கியத்தை நான் பார்க்கணும். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வைராக்கியத்தை நான் பார்க்கணும். அப்படின்னா கிரியை செய்கிறது வேற, வைராக்கியத்தோட கிரியை செய்கிறது வேற. இந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் சில பேரோட பலமா இடைபடுறாரு. நீ கிரியை செய்கிறவரா மட்டும் எதிர்பார்த்தேன்னா ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம் போய்கிட்டே இருக்கும். பட் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில காமிக்கணும்னு நினைச்சா, இந்த வைராக்கியத்தை கர்த்தர் காமிக்கணும்னா அவரை புகழணும். அவரை புகழ்ந்துட்டு நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்க நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு, உங்க ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப என் மேல ஒரு பலவீனம் வருதுன்னா ஆவியானவர் அதை தாங்குறாரு. ஆண்டவரே, இந்த ஆவியானவரை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க பாருங்க. இதுதாங்க போட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். இதுக்கு ஆவியானவரை துன்பப்படுத்துகிறவர்களை பாருங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கஷ்டப்படுத்துறவர்களை பாருங்க. அதாவது உங்களுக்கு குற்றவாளி யாருன்னே தெரிய வேண்டாம். பட் ஆனா இருக்கிற இடத்திலேயே அவங்கள மாட்டி விடுறதுக்கு ஒரே வழி, ஒரு பவர் உங்ககிட்ட இருக்குது. என்ன பவர்னா, இதுதான் பவர். ஆண்டவரே, நான் கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டம் நான் படுறது கஷ்டம் மட்டும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுறாரு. ஆண்டவரே, இதுக்குரிய நீர் எவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய கர்த்தர், அவங்களை நீங்க பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவங்களை நீங்க தொட மாட்டீங்களா? எவ்வளவு பெரிய கர்த்தர், யுகங்களை ஆளுகிறவர். என்னன்னா, நீங்க பேசுற வேர்டு எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். நான் அழகா உங்களுக்கு போன கூகுள் மீட்டிங்ல சொன்னேன், அவங்க பேசும்போதே கேட்பேன். அப்படின்னா உங்கள் வேர்டு வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். இந்த ரெக்கார்டு என்ன பண்ணும்னா உங்களுக்காக கிரியை செய்யும். இந்த வேலையில சீக்கிரட்டை கத்துக்கோங்க. உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா, லைஃபினுடைய நாட்களை வேஸ்ட் பண்ணாம இருக்கணும்னா, கர்த்தர் கிரியை செய்கிறவரா மட்டும் இருக்கக்கூடாது, வைராக்கியத்தோட கிரியை செய்கிறவரா இருக்கணும். வைராக்கியமா அப்படின்னா
10 அடி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏன் அடிச்சேன்னு கேட்கறது கிரியை செய்யறது. ஒரு அடி அடிக்கிறதுக்கு கை ஓங்கும் போதே வந்து ஏன் இவனை அடிக்கிறேன்னு கேட்கறது தான் வைராக்கியம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. 10 அடி அடிச்சு நீங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றான். ஏன் இவனை போட்டு இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டா அதுக்கு கிரியை செய்யறதுன்னு அர்த்தம். உங்களை ஒரு அடி அடிக்க கை மோங்கும் போதே ஒருத்தன் வந்து இவன் மேல கை வைக்காத அப்படின்னு சொன்னா அது வைராக்கியமா கிரியை செய்யறதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு பாட்டுல எந்த பாட்டை சூஸ் பண்ற பிள்ளைங்களா நீங்க அப்படி கத்தரை பார்க்க போறீங்க? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல நீங்க அன்பு வச்சீங்க, அன்பு வச்சு கிரியை செஞ்சீங்க. ஆனா நான் என் லைஃப்ல ஒரு ஒரு காரியத்தை பார்க்கணும். நான் வைராக்கியமுடைய தேவனா உங்களை பார்க்கணும், வைராக்கியமுடைய கர்த்தரா பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் சகரியாவுல, நான் எருசலேமின் மேலும் சீயோன் மேலும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, சில பேர் உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றேன், சில பேர்ட்ட நம்ம பேசவே மாட்டோம்னு வைராக்கியமா இருப்போம் தெரியுமா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், பக்கத்துல பஸ்ல உட்கார்ந்து இருந்தாலும், ஒரே ஃபங்க்ஷன்ல அவங்கள பார்த்தாலும், ஒரே இடத்துல மீட் பண்ணாலும், சில பேரை நம்ம பாக்குறதுக்கே விரும்ப மாட்டோம்ல. ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இப்ப தெரியுதா? இப்ப அந்த பிளட்ல அப்படியே அந்த வைராக்கியம் ஏறி வருதா? ஒரே ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுடா, அவ மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்குதுல்ல. ஒரு மனுஷனா உங்களுக்குள்ள இவ்வளவு, ஒரு மனுஷியா இவ்வளவு பவர் இருக்குன்னா, இந்த பவரோட கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்யணும். இதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும். என் பிள்ளைய நான் பார்க்காம இருக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு நான் அற்புதம் செய்யாம இருக்க மாட்டேன், என் பிள்ளைக்கு நன்மை வராம நான் தூங்க மாட்டேன், என் பிள்ளைய ஆசீர்வதிக்காம நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைய உயர்த்தாம நான் விட மாட்டேன். இப்படிப்பட்ட வைராக்கியத்தை கர்த்தரிடம் எதிர்பார்க்கிற பிள்ளைங்க மட்டும் இப்ப அருமையான அன்பு டீச்சர் விஜயா டீச்சர் கொஞ்சம் ஜோமனுங்க எல்லாத்துக்காகும். இது ஈஸியான ஒரு ட்ரிக் இல்லைங்க. இது எங்கேயுமே இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் கேட்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், வைராக்கியமா கேளுங்க. இது பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் வச்சித்த வருஷங்களின் விளைவை நீங்க கையில எடுக்கணும்னா வைராக்கியம். வல்லமை உள்ளவர், மகிமையான காரியங்கள் எனக்கு செய்தார் என்று சொல்லி அப்பா தீர்க்க தரிசியாக அந்த மரியாதை வார்த்தை ஆண்டவரே கண்ணம் பண்ணினதே கத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது ஆண்டவரே கண்ணியின் கற்பத்துல ஒரு குழந்தை இயேசுவை உற்பவிக்க பண்ணினது உக்கிர வைராக்கியத்தில் தோன்றின அந்த குழந்தை ஆண்டவரே இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காகவே அனுப்பப்பட்ட அந்த இயேசு என்ற ராஜாதி ராஜனை எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க மனப்பூர்வமா ஸ்தோத்திரம் பண்ணிடுறோம். எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க ஆவிக்குள்ளாக புதிய அபிஷேகம் ஊராக்கலக்கர உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுது எல்லா கிரியைகளும் தேவையற்ற கிரியைகள் இடிக்கப்பட்டது, பிடுங்கப்பட்டது, உடைக்கப்பட்டது. அட் த சேம் டைம் நன்மை துளிர்விட்டதை போல இந்த மாலை வேலை ஊராக்காபார அவங்க ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சேர்த்து ஊராக்காலார கத்தரை வைராக்கியம் இந்த தேச வைராக்கியத்தின் அக்கினி இப்போ இறங்கி கொண்டு இருக்கிறதே. எத்தனை பேர் உணர்றீங்க? ஐ ஃபீல் தட் பிரசன்ட். தேங்க் யூ ஃபாதர். ஊரி கி பரகலோகிரி திகபரதரா ரகசியங்களை மறைவிடத்தில் உள்ள அத்தனையும் முத்திரைகளை உடைத்து உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுவீராக. சத்தியத்தை அறிந்து கொள்கிற அறிவு வெளிப்பட்டுவதாக. சத்தியமே இந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டுமாப்பா. சத்தியம் என்ற முத்திரை பத்திரத்தினால் இவருக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பத்திரம் இப்பொழுது எழுதப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்திய முத்திர பத்திரம் ஆண்டவரே தங்க பத்திரத்தை எழுதி கொடுத்திருக்கிறேன். இட் இஸ் ரெக்கார்டிங் லார்ட், இட் இஸ் ரெக்கார்டிங், கோயிங் ஆன் ரெக்கார்டிங். எல்லா இல்லீகல் கிரியைகள் சுட்டரிக்கப்படுவதாக. இல்ல குட்டி பிள்ளை இணைந்திருந்தா அந்த பிள்ளை மேல தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கட்டும். வாலிபன் இணைந்திருந்தா அவர்கள் மீது பெண்கள் மீது இறங்கி வரட்டும். ஃப்ரெஷ் அனாயிட்டிங் லார்ட். இந்த தேசத்தை உமக்கு உகந்ததாய் திருப்பத்தக்க எலியாவின் மேல இருந்த பலத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும் ரைட் நவ். எல்லா பாண்டேஜும் ஒட்டைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். முத்திரை போடுகிறோம் ஆண்டவரே எங்க கரங்களிலே முத்திரை மோதிரத்தை அணிந்து வித்தவர் கெட்ட குமார திரும்பி வந்த பொழுது தகப்பன் அவனுக்கு மோதிரத்தையும் வஸ்திரங்களையும் உடுத்தி அழகு பார்த்தவர். ஆண்டவரே இங்க உள்ள பிள்ளைகளுக்கும் போட்ட முத்திர மோதிரங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. they are all missing Lord. இன்னைக்கு அந்த முத்திரையின் சத்தியத்தை கற்று கொடுத்தீரப்பா. இந்த பிள்ளைகள் அதை பயன்படுத்துவாராக. Lord, please let them implement in the day-to-day life, Lord. கர்த்தரை ஆவியானவர் வைராக்கியமாய் வெளிப்படுங்கப்பா. ஆமே லார்ட். நாட் ஓன்லி இந்த பைபிளிக்கல் ஏஜ் ஆண்டவரே, இந்த கடைசி வினாடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தரின் கையிலே பட்டயமா எடுத்து பயன்படுத்துவீராக. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? நீதான் அவரே உனக்கு மகிமையின்